பிற்பகல் வணக்கம். சென்ற கல்வியாண்டிலே ஒரு அற்புதமான அரங்கம், சிந்தனை அரங்கம் என்ற ஒரு அருமையான நிகழ்வு சென்ற ஆண்டிலே தொடங்கி இந்த ஆண்டில் மலர துவங்கி இருக்கிறது. சென்ற ஆண்டிலே துவங்கியதால் கடைசியில் அந்த சென்ற கல்வியாண்டுடைய நிறைவு பகுதியில் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இந்த கல்வியாண்டுடைய முதல் நிகழ்வாகவும் சிந்தனை அரங்கத்துடைய இரண்டாவது நிகழ்வாகவும் இது அமையுது. ஏற்கனவே ஒரு அருமையான தலைப்பில் ஐயா அவர்கள் உரையாடியிருந்தாங்க. இன்றைய தினம் இந்த சிந்தனை அரங்கத்திலே பரம்பின் கோமானும் செருத்த செய்யுட்செய் புலவனும் என்ற அருமையான ஒரு தலைப்பிலே உரையாட வந்திருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த சிந்தனை அரங்கம் என்பது மனித வாழ்க்கை எந்திரம் போல ஓடிக்கொண்டிருக்கிறாமல் நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம், எவற்றை நாம் சிந்திக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதனை சொல்லிக் கொடுப்பதாக, கற்றுக்கொள்வதாக இந்த சிந்தனை அரங்கம் அமைகிறது. அதிலே இன்றைய தினத்திலே ஒரு அருமையான பொருண்மையிலே உரை நிகழ்த்தி அந்த உரையின் மூலம் நாம் எல்லாம் சிந்திக்கவிருக்கிறோம். இந்த சிந்தனை அரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு துறை பேராசிரியர் பெருமக்களையும், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், துறை தலைவர் மற்றும் இருபால் பேராசிரியர் பெருமக்கள், ஸ்ருதி சமுதாய வானொலி நிலையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள் அத்துணை நபர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். தற்போது முறையாக களத்தினை முதல்வர் ஐயா அவர்களிடம் ஒப்படைக்கிறோம். சிந்தனை அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பு பரம்பின் கோமானும் செருத்த செய்யுட்செய் புலவனும் என்ற தலைப்பிலே சில மணித்துளிகள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பரம்பு மலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. மலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் குறிஞ்சி நிலம் என்று சொல்லுவார்கள், குறிஞ்சி திணை என்று சொல்லுவார்கள். தமிழிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நாம் வாழுகின்ற வாழ்க்கைக்கு ஏற்றாற் போல நம்முடைய வாழ்க்கையே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பிரிக்கலாம். மலையும் மலை சார்ந்த பகுதிகளும் குறிஞ்சி நிலம் என்று சொல்லுவார்கள். அந்தந்த நிலத்திற்கு அந்தந்த தெய்வங்களை எல்லாம் வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பரம்பு மலை என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடமானது தமிழ்நாட்டிலே சிங்கம்புணரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. தென் தமிழ்நாட்டிலே சிங்கம்புணரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. திருப்பத்தூர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. பிள்ளையார்பட்டி என்ற ஒரு மிக புகழ்பெற்ற விநாயகர் கோயில் இருக்கிறது. அந்த பகுதிகளிலே சிங்கம்புணரி என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதை ஒட்டிய மலை பகுதிகளுக்கு பரம்பு மலை என்று பெயர். அந்த பரம்பு மலையினுடைய தலைவரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த பரம்பு மலை தலைவன், அந்த பரம்பு மலையை சுற்றி 300 சிறிய ஊர்கள் இருக்கின்றன. அந்த பரம்பு மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட சிறிய ஊர்களை இல்லை என்று வந்தவர்களுக்கு, வறியவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுப்பதில் வள்ளல் தன்மை மிக்க ஒருவனை நாம் மகாபாரதத்திலே பார்த்திருக்கிறோம், கர்ணனை பார்த்திருக்கிறோம்.
வள்ளல் என்று சொன்னால் கர்ணனைத்தான் நாம் குறிப்பிடுவோம். அதற்கும் மேலாக வறியவர்களுக்கெல்லாம் தனக்கென்று இருந்த தன் ஆட்சிக்கு உட்பட்ட 300 ஊர்களையும் தானமாக கொடுத்தவன். அவனை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அவனுடைய வீரத்தை பற்றி காண இருக்கின்றோம். அவனுடைய ஈகை குணத்தை பற்றி காண இருக்கின்றோம். அவனுடைய நேர்மையான பண்புகளை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அவனுடைய வள்ளல் தன்மையை பற்றி நாம் காண இருக்கின்றோம். அதே போல ஒரு புலவனை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். அந்த புலவன் செருத்த செய்யுட்செய் புலவன் என்று அவனை பாராட்டுகின்றார்கள். செருத்த என்றால் செறிவடைந்த, செறிவாக இருக்கக்கூடிய நிலங்களிலே நஞ்சை நிலம், புஞ்சை நிலம் என்று 2 வகைகள் இருக்கின்றன. செருத்த என்பது எப்போதும் நீர் பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, விளைச்சலை தந்து கொண்டு இருக்கக்கூடிய நஞ்சை நிலத்தை குறிக்கும். அந்த நன்சை நிலத்திலே விளையக்கூடிய பயிர்களானது நமக்கு நாள்தோறும் நமக்கு நன்மையை கொடுக்கும். எப்படி அந்த நஞ்சை நிலத்திலே விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் நமக்கு நாள்தோறும் வருடந்தோறும் நன்மையை கொடுக்கக்கூடியதோ, அதுபோல இந்த புலவனுடைய கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே பாய்ந்து, நம்முடைய மனதிலே தைத்து, நம்முடைய மனதை பண்படுத்தக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இந்த புலவன் கூறுகின்றான் என்று சொல்லும் அளவிற்கு செருத்த செய்யுட்செய் புலவன் என்று அந்த புலவனை குறிப்பிடுகின்றார்கள். இப்பொழுது அந்த இருவரை நீங்கள் யூகித்திருக்கலாம் யார் என்று. ஒருவன் பாரி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பரம்பு மலையினுடைய தலைவன், பரம்பு மலையினுடைய அரசன், பாரி வள்ளல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாரி வள்ளலை பற்றியும், அதே போல இந்த செருத்த செய்யுட்செய் புலவன் என்று சொல்லப்படக்கூடியவன் கபிலன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு புலவனை பற்றியும் நாம் காண இருக்கின்றோம். இந்த கபிலரை பற்றி நாம் குறிப்பிடும் போது அந்த கபிலன் யார் என்று பார்த்தால், அவருடைய பாடல்கள் அனைத்தும் சங்க இலக்கியத்திலே மிக அதிகமான பாடல்களை பாடியவன் யார் என்று பார்த்தால் இந்த கபிலன் என்றுதான் சொல்கின்றார்கள். அவனுடைய பாடல்கள் இல்லாத நூல்களே இல்லை என்று குறிப்பிடலாம். அதுபோல 10 பாட்டிலே அவனுடைய பாடல்கள் இருக்கின்றன. அதே போல ஐங்குறுநூறிலே இருக்கின்றன, புறநானூறிலே இருக்கிறது, குறுந்தொகையிலே இருக்கிறது, கலித்தொகையிலே இருக்கிறது, நற்றிணையிலே இருக்கிறது. அவருடைய பாடல்கள் இல்லாத நூல்களே இல்லை என்று குறிப்பிடும் அளவிற்கு அப்பேற்பட்ட பாடல்களை எல்லாம் பாடியிருக்கின்றான் அந்த கபிலன். அந்த கபிலன் எப்பேற்பட்ட பாடல்களை பாடுகிறான் என்று பார்த்தால், மலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் கொண்டிருக்கக்கூடிய நிலப்பரப்பினை வர்ணிப்பதிலே கபிலனுக்கு ஈடு இணை இந்த உலகத்திலேயே யாரும் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த கபிலன் பாடல்களை எல்லாம் இயற்றக்கூடிய வல்லமையை படைத்திருக்கின்றான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதியார் பாடினார். அதே போல யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவரை போல், இளங்கோவை போல் இனி எங்கும் காண முடியாது என்ற அளவிற்கு அவன் பாடினான். அதுபோல இந்த குறிஞ்சி நிலப்பரப்பை பாடுவதிலே குறிஞ்சி நிலப்பரப்பினுடைய மலை அழகினையும், குறிஞ்சி நிலப்பரப்பிலே வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும், குறிஞ்சி நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றியும், குறிஞ்சி நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றியும், தானியங்களை பற்றியும் மிக நுட்பமாக, நுண்ணியமாக ஆராய்ச்சி செய்து இலக்கிய நயத்தோடு பாடுவதிலே இந்த கபிலனை போல வேறு ஒரு புலவரினி நாம் பார்க்க முடியாது என்ற அளவிற்கு அந்த கபிலன் குறிஞ்சிப்பாட்டை எழுதினான். குறிஞ்சிப்பாட்டு என்று சங்க இலக்கியத்திலே மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த குறிஞ்சிப்பாட்டை எழுதியவன் இந்த கபிலன்.
குறிஞ்சிப்பாட்டை ஏன் அவன் எழுதினான் என்று பார்த்தால், பிரகத்தன் என்ற ஒரு ஆரிய மன்னனுக்காக, வடநாட்டிலே இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்காக, அந்த மன்னன் கேட்டுக்கொண்டதன்படி எனக்கு தமிழ் கற்றுக் கொடுப்பாயாக என்று கபிலனை பார்த்து அந்த மன்னன் கேட்கின்றான். அந்த மன்னனுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறார் இந்த கபிலன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலத்துல 7 கோடி தமிழர்கள் இப்போது இருக்கின்றார்கள் என்றால், 7 கோடி தமிழர்களுக்கும் 7 கோடி கபிலர்கள் இந்த காலத்திலே வர வேண்டும், தமிழை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலை இப்போது நமக்கு இருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். மாணவர்கள் தமிழை சரியாக உச்சரிப்பதில்லை, மாணவர்கள் தமிழை சரியாக எழுதுவதில்லை, மாணவர்கள் தமிழை, இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள் தமிழ் முறையிலே பேசுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது 7 கோடி தமிழர்கள் இருக்கின்றார்கள், அதுபோல 7 கோடி கபிலர்கள் உருவாக வேண்டும் என்ற நிலை நமக்கு இப்போது இருக்கிறது. அப்படிப்பட்ட மலை வளத்தையும் மலை காட்சியையும் மலை இயற்கை சார்ந்த சூழலையும் பாடக்கூடிய இந்த கபிலன் பிறந்தது எங்கே என்று பார்த்தால், திருவாதவூர் என்ற ஊரிலே இந்த கபிலன் பிறந்தான். திருவாதவூர் உங்களுக்கெல்லாம் தெரியும். மாணிக்க வாசகர் பெருமைப்படுத்திய ஊராக திருவாதவூர் நமக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த திருவாதவூரிலே பிறந்த கபிலன், அந்த கபிலன் யாருடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டு விட்டான் என்று பார்த்தால், பாரியினுடைய நெஞ்சத்தை அந்த கபிலன் கொள்ளை கொண்டு விட்டான். பாரியினுடைய வள்ளல் தன்மை, பாரியினுடைய வீரம், பாரியினுடைய மனித நேயம், இவையெல்லாம் கபிலனுடைய நெஞ்சத்தை கொள்ளை கொண்டு விட்டது. அந்த திருவாதவூரிலிருந்து புறப்பட்டு பரம்பு மலைக்கு வந்து கபிலனை சந்தித்து கபிலனுடைய நெஞ்சத்தோடு அவன் கலந்து விடுகின்றான். இந்த பாரி, இந்த கபிலன் பாரியினுடைய நெஞ்சத்திலே கலந்து விடுகின்றான். இந்த பாரி யார் என்று பார்த்தால், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று நமக்கெல்லாம் தெரியும். முல்லை கொடி ஒன்று கம்பு இல்லாமல் விழுந்து கிடக்கிறது, படர வழி இல்லாமல் கிடக்கிறது. படர வழி இல்லாமல் கிடக்கக்கூடிய இந்த முல்லைக்கு தன்னுடைய தேரையே கொடுத்து அந்த வள்ளல் தன்மையை காட்டினான் பாரி என்று நாம் பார்க்கின்றோம். சார், என்ன சார் நீங்க என்னை விட்டா நான் ஓடி போய் ஒரு கம்பை எடுத்துட்டு வந்து அங்க ஊனி விழுந்து கிடக்கிற அந்த கொடியை எடுத்து அந்த கம்புல படர விட்டா போச்சு, அதுக்கு ஏன் தேரை கொடுக்கணும், சிம்பிளா நான் இந்த வேலையை முடிச்சிருவேன் சார் அப்படின்னு எளிமையாக இருக்கக்கூடிய நம் மனம், சாமானியமாக இருக்கக்கூடிய நாம் சாமானியமாக ஒரு கேள்வியை கேட்போம். எதுக்காக தேரையே கொடுக்கணும்? அங்கேருந்து போய் ஒரு கம்பை எடுத்துன்னு வந்து அதை குழியை பறித்து அந்த கம்பை நட்டு வைத்து அந்த கொடியை எடுத்து அந்த கம்பிலை படர விட்டால் போதுமே, இதற்கு தேரையே கொடுக்க வேண்டும் என்று நாம் கேட்போம். அங்குதான் பாரி இருக்கின்றான். நமக்கும் பாரிக்கும் அதுதான் வித்தியாசம். பாரி என்ன நினைக்கிறான் என்று பார்த்தால், அந்த முல்லை கொடி வருத்தத்துடன் படர்ந்து கிடக்கிறதாம். அந்த முல்லை கொடி எப்படி கிடக்கிறதா? வருத்தத்துடன் படர்ந்து கொண்டு இருக்கிறதா. முல்லை கொடிக்கும் உயிர் இருக்கிறது, முல்லை கொடிக்கும் மனம் இருக்கிறது. அந்த முல்லை கொடி எப்படி படர்ந்து கிடக்கிறது என்று பார்த்தால், வருத்தத்துடன் அந்த முல்லை கொடி படர்ந்து கிடக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று ராமலிங்க அடிகள் பாடுவதை போல, இந்த பாரிக்கு அந்த முல்லை கொடியை பார்த்த உடனேயே அதனுடைய வருத்தம் பாரியினுடைய மனதை வேதனை பட வைத்து அந்த முல்லைக்கு போய் கம்பை எடுத்துன்னு வரணும்,
போய் குழியை பறிக்கணும், என்ன அதுக்கப்புறமா அந்த கம்பில் அந்த கொடியை படர வைக்கணும். இதுக்கெல்லாம் ஆகக்கூடிய அந்த நேரத்தை அவன் யோசித்தான். இவ்வளவு நேரம் ஆகுமே, அவ்வளவு நேரம் அந்த கொடியானது வருத்தத்துடன் இருக்குமே, அந்த வருத்தத்தை கூட அந்த கொடிக்கு நாம் தரக்கூடாது என்று பார்த்த உடனேயே அந்த கொடியை தன்னுடைய தேரிலே படர வைத்து விட்டான் என்ற அப்பேற்பட்ட அந்த வள்ளல் தன்மை மிக்க அந்த பாரியை நாம் பார்க்கின்றோம். அந்த நட்பை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பாரிக்கும் இந்த கபிலனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு எத்தகையது என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். பாரி யார் என்று பார்த்தால், இல்லை என்று சொல்லாத, இல்லை என்று வந்தவர்களுக்கெல்லாம் வறியவர்களுக்கெல்லாம் தன்னுடைய 300 ஊர்களையும் பரிசாக அளித்தவன் பாரி. அப்பேற்பட்ட அந்த பாரியினுடைய புகழை கேட்டு பாரியிடம் சேர்ந்தான் இந்த கபிலன். கபிலனுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தால், அந்த கபிலன் பிறப்பால் ஒரு அந்தணனாக பிறந்திருக்கின்றான். ஒரு பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர் இந்த கபிலன். அந்த கபிலனை பற்றி என்ன கூறுகிறார்கள் என்று பார்த்தால், புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று மானோகத்து நப்பசலையார் என்ற புலவர், பெண்பாற் புலவர் கபிலனை பற்றி என்ன கூறுகிறார் என்று பார்த்தால், புலனழுக்கற்ற அந்தநாளன் என்று கூறுகின்றார். அந்தநாளன் என்பவன் யார்? பிராமணன்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அவன் 3 காலமும் வேள்வி செய்ய வேண்டும். 3 நேரமும் அவன் வேள்வி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வீட்டிலே அந்த நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்தணர் என்போர் அறவோர், அந்தணர் என்போர் அறவோர். அந்த அன்பை, முதிர்ச்சியான அன்பை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவன் அந்த யாகத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த புலனடக்கத்திலே அவன் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும். திருநீலநக்க நாயனார் என்ற ஒரு நாயனார் இருந்தார். அந்த நாயனார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவர் வேள்வி செய்து கொண்டே இருப்பார். அவருடைய வீட்டிலே அந்த வேள்வி புகையானது, வேள்வி நெருப்பானது எரிந்து கொண்டே இருக்கும். புகை மண்டலமாகத்தான் அவருடைய வீடானது காட்சி அளிக்கும். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்ற நாயன்மாரிலே ஒருவரை தன்னுடைய வீட்டிலே திருஞான சம்பந்தருடன் வந்த அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை இந்த திருநீலநக்க நாயனார் எங்கே தங்க வைத்தார் என்று சொல்வார்கள் என்று பார்த்தால், அந்த யாகம் செய்யக்கூடிய இடத்திலே, அவருடைய வீட்டிலே எந்த இடமானது தூய்மையான பகுதியாக அவர் வைத்திருக்கின்றாரோ அந்த யாகம் செய்யக்கூடிய அந்த தூய்மையான இடத்தை அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு கொடுத்து, இந்த இடத்தை நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறியதாக நாயன்மார்கள் வரலாறிலே நாம் பார்க்கின்றோம். அதுபோல இந்த கபிலர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், 3 நேரமும் யாகம் செய்து தன்னுடைய வீட்டிலே 24 மணி நேரமும் அற்புதமாக யாகத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவர்தான் இந்த கபிலன். இந்த அந்தணர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், எறும்புகளை கூட நீங்கள் பார்த்து விடலாம். எறும்புகள் என்ன செய்கிறது என்று பார்த்தால், தனக்கு அடுத்த வேலைக்கு வேண்டிய உணவை எறும்புகள் சேர்த்து வைத்துக் கொள்ளும். ஆனால் இந்த அந்தணன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த வேலைக்கான உணவை அவன் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. வீடு வீடாக சென்று காலையிலே பிக்ஷை கேட்க வேண்டும். பவதி பிக்ஷாந்தேகி என்று ஒரு சட்டியை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று அரிசி வாங்கி, அந்த அரிசியிலே தான் அவன் வேளைக்கு அந்த உணவை சாப்பிட வேண்டும். அடுத்த நாளைக்கு, நெக்ஸ்ட் டே
அவன் அந்த உணவை, அவனுக்கு தேவையான பொருள்களை அவன் வீட்டிலே சேர்த்து வைத்து கொள்ளக்கூடாது. அப்படி வாழ்ந்தவன் தான் கபிலன். அப்பேற்பட்ட அனைத்து குணங்களும் உடைய இந்த அந்தணாளன், இந்த கபிலன், பாரியை பற்றியே எப்பொழுதும் பாடிக்கொண்டிருந்தான். பாரியை தவிர வேறு யாரையும் அவன் பாடவே மாட்டான். பாரி இருக்கும் வரை, பாரி வாழ்ந்த வரை, பாரியுடைய காலம் வரை பாரியை தவிர வேறு யாரையும் பாடாத புலவனாக இந்த கபிலன் இருந்தான். பாரிக்கு பின்னால் கூட இந்த கபிலன் பாடினான். யாருக்காக பாடினான் என்று பார்த்தால் பாரிக்காக மட்டும்தான் பாடினான். பாரி இறந்தவுடன், பாரி உயிரோடு இருக்கும் வரை பாரியை பற்றி பாடினான். பாரி இறந்தவுடன் பாரிக்காக பாடி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய காலத்தை கழித்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த பாரி யார் என்று பார்த்தால் இந்த பரம்பு மலையினுடைய தலைவனாக, பரம்பு மலையினுடைய அரசனாக இந்த பாரி இருந்து வருகின்றான். 300 ஊர்களையும் அவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். இந்த பரம்பு மலையை சுற்றி இருக்கக்கூடிய 300 ஊர்களையும் ஆண்டு கொண்டிருக்கின்றான். யானைகள் நிறைந்த பகுதியாக இந்த பரம்பு மலை இருக்கிறது. மூங்கில் காடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த பரம்பு மலை இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பாரியினுடைய புகழ் பேசப்படுகிறது. யாரை பார்த்தாலும் பாரியை பற்றி பேசுகிறார்கள். வறியவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் 300 ஊர்களையும் தானமாக கொடுத்து விடுகிறான். முல்லைக்கெல்லாம் தேர் கொடுக்கின்றான் என்று பாரியினுடைய புகழானது உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இது மூவேந்தர்களுக்கும் ஒரு பொறாமை உணர்ச்சியை தூண்டி விடுகிறது. என்னடா எங்க பார்த்தாலும் பாரியை பற்றியே பேசுகிறார்களே என்று இந்த மூவேந்தர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, சேர சோழ பாண்டியர்கள், இந்த மூவேந்தர்களுக்கும் பாரியை கண்டால் இப்போது பொறாமையாக இருக்கிறது. இந்த மூவேந்தர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவ்வப்போது அவர்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொள்வார்கள். பொதுவான ஒரு எதிரி ஒருத்தன் இருந்தால் அந்த மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். இப்போது இந்த மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து பாரியை ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டுகின்றார்கள். பாரியை ஒழிப்பதற்கு அந்த மூவேந்தர்களும் படையுடன் இப்போது பரம்பு மலையை சுற்றி முற்றுகையிடுகிறார்கள். இப்பேற்பட்ட வீரனாக இவன் இருக்கின்றானே, இப்பேற்பட்ட வள்ளலாக இவன் இருக்கின்றானே, இவனுடைய புகழ்தானே ஊர் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சேரனை பற்றி ஒருவனும் பேச மாட்டேங்கிறான், சோழனை பற்றி ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான், பாண்டியனை பற்றி ஒருத்தனும் பேச மாட்டேங்கிறான். இப்போது உலகத்திலே யாரை பற்றி பேசுகிறார்கள் என்று பார்த்தால் பாரியை பற்றித்தான் பேசுகிறார்கள். புலவர்கள் எல்லாம் பாரியினுடைய புகழைத்தான் பாடுகிறார்கள் என்று இந்த மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து படையை திரட்டி, யானை படைகளை திரட்டி, அவர்களிடம் இருந்த பல்வேறு படை கருவிகளுடன் அவர்கள் இந்த பரம்பு மலையை சுற்றி முற்றுகையிடுகின்றார்கள். இந்த பரம்பு மலை எப்பேற்பட்ட இந்த பரம்பு மலை என்று பார்த்தால் இப்போது பிரான் மலை என்று அழைக்கப்படக்கூடிய மலை அந்த பரம்பு மலை. பாரி மலை என்றும் அந்த மலையானது இப்போது அழைக்கப்படுகிறது. அந்த மலையிலே இன்றளவும் கூத்துப்பாரி பொட்டல் என்ற ஒரு பொட்டல் வெளி இருக்கிறது. அதற்கு பெயர் கூத்துப்பாரி பொட்டல். பாரியினுடைய கூத்து, பாரியினுடைய வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கக்கூடிய அந்த கூத்தானது இன்றளவும் பாரி திருவிழாவிலே அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் இன்றளவும் அந்த மலைவாழ் மக்கள் அந்த பாரியினுடைய நினைவை போற்றும் வகையிலே அந்த கூத்தை இன்றைய தினம் வரையிலும் பாரி எப்படி வேட்டையாடிவிட்டு ஊர் திரும்புகிறான், எப்படி அந்த முல்லை கொடியை பார்த்து அவன் மனம் வருந்தினான், எப்படி அவன் முல்லைக்கு தேரை கொடுத்தான், அவனுடைய வள்ளல் தன்மை எப்படிப்பட்டது, எப்படி அவன் 300 ஊர்களையும் தானமாக கொடுத்தான் என்ற பாரியினுடைய சிறப்புகளை எல்லாம் சித்தரிக்கும் வண்ணம் அந்த கூத்துப்பாரி பொட்டல் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே இன்றளவும் ஆண்டுதோறும் அந்த பாரி விழாவானது நடைபெறுகிறது. அந்த கூத்தானது நடைபெறுகிறது.
இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்களிலே குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கின்றார்கள் என்று பார்த்தால் பாரி என்ற பெயர் வைக்கின்றார்கள், அங்கவை என்ற பெயர் வைக்கின்றார்கள், முல்லைக்கொடி என்ற பெயர் வைக்கின்றார்கள், கபிலன் என்று பெயர் வைக்கின்றார்கள், சங்கவை என்ற பெயர் வைக்கின்றார்கள். இவர்கள் முற்றுகையிடுகிறார்கள். அந்த முற்றுகையானது பல மாதங்கள் நீடிக்கின்றன. சேர சோழ பாண்டியர்கள் முற்றுகையிடுகிறார்கள். பாரியினை நெருங்கவே முடியவில்லை. பல மாதங்களாக அவர்கள் இந்த முற்றுகையை நீடித்துக் கொண்டிருக்கின்றது. பாரி சரணடையும் அறிகுறியவே காணவில்லை. பாரியை பிடிக்கவே முடியவில்லை. அவனை சரணடைய வைக்கவும் முடியவில்லை. மலையிலே இருக்கின்றான் பாரி. கீழிருந்து எந்த ஒரு பொருளும் மலைக்கு செல்லவில்லை. அதனால் அவன் பசியிலே வாடி எப்படியாவது சரணடைந்து விடுவான் என்று இந்த மூவேந்தர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பாரி சரணடையக்கூடிய அறிகுறியவே காணவில்லை. கபிலன் கூறுகின்றான், டே நீங்க பாரிய இப்படியெல்லாம் நீங்க முற்றுகையிட்டீங்கன்னா பாரிய சரணடை வைக்கவே முடியாது. ஏனென்றால் இந்த இடத்திலே உழவு தொழிலே செய்ய வேண்டியதில்லை. மூங்கில் நெல் இருக்கிறது, மூங்கில் காடு இருக்கிறது, பலாப்பழங்கள் கொத்து கொத்தாக காய்ச்சி தொங்குகின்றன, தேன் இருக்கிறது, பலா இருக்கிறது. அங்கே பறக்கக்கூடிய பறவைகள் எல்லாம் நெற்பயிர்களை நெல் மணிகளை எடுத்து பாரிக்கு கொடுக்கின்றன. பலாக்கனிகளை கொண்டு பறவைகள் எல்லாம் குவிக்கின்றன. பாரிக்கு எந்த விதமான ஒரு இடைஞ்சலும் கிடையாது. பாரி சரணடையக்கூடிய வாய்ப்பே கிடையாது. பாரி வளர்த்த பறவைகள் அந்த நெற்கதிர்களை எல்லாம் பாரியிடம் கொட்டுகின்றனவா. பாரி என்ன செய்யறான்? பறவைகள் எல்லாம் வளர்க்கிறான். அந்த பறவைகள் என்ன செய்கிறது என்று பார்த்தால் நெற்கதிர்களை எல்லாம் பாரிக்கு கொண்டு கொடுக்கின்றனவா. பலாக்கனிகளை எல்லாம் பாரிக்கு கொண்டு கொடுக்கின்றனவா. இங்கே மூங்கில் நெல் இருக்கிறது, பலாப்பழங்கள் இருக்கின்றது, வள்ளிக்கிழங்கு இருக்கிறது, தேன் இருக்கிறது, கடல் போல தேன் இருக்கிறது. இது இருக்கும் வரையிலே பாரியை நீங்கள் நெருங்கவே முடியாது. பாரிக்கு பசியே இல்லை, பாரிக்கு துன்பமே இல்லை. எனவே அவன் சரணடையக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று கபிலன், வேணும்னா நீங்க ஒன்று செய்யலாம், வாள் எடுத்து போரிட்டு நீங்கள் கபிலனை பாரியை நீங்கள் வெல்லவே முடியாது. இந்த பரம்பு மலையை கைப்பற்றவே முடியாது. பாரியை நீங்கள் வெல்ல வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் அவன் பெரிய ஒரு வள்ளல். 300 ஊர்களையும் அவன் பரிசாக கொடுத்தவன். பாரிக்கு இப்ப யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பாரிக்கு உண்டான உடைமை பொருள் 300 ஊர் இருந்தது. 300 ஊரையும் அவன் கொடுத்துட்டான். இப்ப பாரி மட்டும்தான் இருக்கான். ஆனா அந்த புலவன் என்ன சொல்கின்றான் என்று பார்த்தால், யாமும் பாரியும் உளமே என்று சொல்கின்றான். பாரிக்கு நான் இருக்கின்றேன், நானும் பாரியும் தான் இப்போது இருக்கின்றோம். இந்த 2 பேர் தான் இருக்கோம். அப்படி இருந்தால் கூட அந்த பாரியை நீங்கள் கைப்பற்றவே முடியாது. இந்த பரம்பு மலை இருக்கிறது, பாரி இருக்கின்றான், பாரிக்கு நான் இருக்கின்றேன். பாரிக்கு யார் இருக்கின்றார்கள்? நான் இருக்கின்றேன். அவனை சரணடைய வைக்கணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யலாம். யாழ் எடுத்து பாடி இரவலர்களாக பாரியை நீங்கள் சரணடைய சொன்னால் அவன் சரணடைவான். எப்படி? இரவலர்களாக யாழ் எடுத்து பாடி அவனை நீங்கள் பிச்சை கேட்டு இரவலர்களாக நீங்கள் சரணடைந்தால் அந்த பாரி சரணடைவான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போல சேர சோழ பாண்டியர்கள் இரவலர்களாக பாரியினிடம் பிச்சை கேட்டு
அவன் சரணடைகின்றான். பாரி கொல்லப்படுகின்றான். மூவேந்தர்களும் பாரியை அந்த நேரத்திலேயே கொன்று விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சோகமான முடிவு பாரிக்கு. இப்போது கபிலன் கதறுகின்றான், ஏன் என்னை விட்டு விட்டு நீ சென்று விட்டாய்? உண்மையான நண்பனாக இருந்தால் என்னையும் தானே நீ அழைத்து கொண்டு போக வேண்டும். என்னை விட்டு விட்டு நீ சென்று விட்டாயே என்று இப்போது கபிலன் கதறுகின்றான். அப்போது அவன் சொல்கின்றான், பாரி சாகும்போது என்ன சொல்றான் பார்த்தீங்கன்னா, இருந்து விட்டு வா என்று ஒரு வார்த்தை சொல்கின்றான். சாகும்போது பாரி என்ன சொல்கின்றான்? இருந்து விட்டு வா, இதுதான் சொல்றான். நீ இருந்துட்டு வா அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். அந்த இருந்துட்டு வா அப்படிங்கிறத அவன் பாரி சொன்னதை கபிலன் எப்படி புரிந்து கொள்கின்றான் என்று பார்த்தால், அந்த பாரிக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன, பெண் பிள்ளைகள் இருக்கின்றன. ஒரு பெண்ணுக்கு அங்கவை என்று பெயர், இன்னொரு பெண்ணுக்கு சங்கவை என்று பெயர். இதைத்தான் ஒரு திரைப்படத்திலே மிகவும் எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு தமிழ் பட்டிமன்ற பேச்சாளர் ஒருவரே அதை கொச்சைப்படுத்துவது போல பேசியது வருத்தமளிக்கிறது. அங்கவை சங்கவை என்பவர்கள் பாரியினுடைய பெண் குழந்தைகள். அந்த அற்புதமான பெண் குழந்தைகளை நீ கண்காணித்துக்கொள், உன்னுடைய பொறுப்பிலே வைத்துக்கொள், அவர்களுக்கு நீ திருமணம் முடித்து வை, அவர்களை நல்லபடியாக வளர்க்க வேண்டுமே, அவர்களை அனாதையாக விட்டுவிட்டு நான் செல்கின்றேனே, நீயாவது இருந்து விட்டு வா என்று சொல்கின்றாயா என்று கருதி கொண்டு பாரியினுடனே சேர்ந்து உயிரை விட துணிந்த அந்த கபிலன் மனதை மாற்றிக்கொண்டு இருந்து விட்டு வா என்று சொன்னவுடன் அந்த குழந்தைகளுக்காக, அந்த திருமணமாகாத இந்த கண்ணி கழியாத இருக்கக்கூடிய அந்த 2 பெண் குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் அர்ப்பணித்துக் கொள்கின்றேன் என்று அந்த வறுமை வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிய இந்த பாரியினுடைய குழந்தைகள் இப்படி அனாதையாக கிடந்து விடுமே என்று கபிலன் வருத்தப்பட்டு அந்த குழந்தைகளுக்காக தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அந்த குழந்தைகளுக்காக அர்ப்பணித்துக் கொள்கின்றான். காலம் ஓடுகிறது. பௌர்ணமி நிலவு தெரிகிறது. என்ன தெரிகிறது? பௌர்ணமி நிலவு தெரிகிறது. அந்த பௌர்ணமி நிலவை அங்கவையும் சங்கவையும் பார்க்கின்றார்கள். இப்ப நம்ம பௌர்ணமி எத்தனை பேர் பார்க்கிறோம் தெரியல. வானத்தை எத்தனை பேர் நாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது? இந்த மெக்கானிக்கல் லைஃப் என்று சொல்லப்படக்கூடிய இயந்திர வாழ்க்கையிலே எத்தனை பேர் நாம் நிலவை ரசிக்கின்றோம்? எத்தனை பேர் நாம் நட்சத்திரங்களை ரசிக்கின்றோம்? எத்தனை பேர் நாம் மரங்களை ரசிக்கின்றோம்? எத்தனை பேர் நாம் பூக்களை ரசிக்கின்றோம் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த காலத்திலே அந்த பௌர்ணமி நிலவை அந்த 2 குழந்தைகளும் பார்க்கின்றார்கள். சென்ற மாதம்தான் நாம் பௌர்ணமி நிலவை பார்த்தோம். அதே போல இந்த மாதமும் நாம் அதே பௌர்ணமி நிலவை பார்க்கின்றோம், வானத்தை பார்க்கின்றோம். அதே பௌர்ணமி நிலவு வந்திருக்கிறது. ஆனால் சென்ற மாதம் ஒரு கையை, என்னுடைய அங்கவையினுடைய கையை பாரி பிடித்து கொண்டிருந்தான். இந்த பக்கம் சங்கவை நின்று கொண்டிருந்தால் அவருடைய கையை பாரி பிடித்து கொண்டிருந்தான். ஆனால் இப்பொழுது அப்பா இல்லாமல், தந்தையார் இல்லாமல் நாம் மட்டும் அனாதையாக கிடைக்கின்றோமே. அந்த நிலவை நாம் இப்படி இந்த மாதிரியாக நாம் சோகத்தோடு பார்க்கின்றோமே. எங்களுடைய தந்தையின் பக்கத்திலே நாம் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருந்தோமே. இப்போது அந்த தந்தை இல்லையே என்று பௌர்ணமி நிலவை பார்த்து கொண்டிருந்தார்களாம். எங்கள் பரம்பு மலை இருந்தது, எங்கள் பாரி இருந்தார், அந்த 300 ஊர்களும் இருந்தன. ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லாமல் நாம் அனாதையாக கிடக்கின்றோமே என்று அந்த நிலவை பார்த்து அவர்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்களாம். அதை பார்த்து கபிலனும் மனம் ஏங்கி வருத்தப்படுகின்றான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவர்களை இப்படியே விடக்கூடாது என்று அந்த கபிலன் ஊர் ஊராக புறப்படுகின்றான். ஒவ்வொரு அரசனாக பார்க்கின்றான். 2 பெண் பிள்ளைகளை நான் உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றேன். இந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு அரசனாக போய் பார்த்து கெஞ்சுகின்றான். முதலிலே விச்சிக்கோன் என்ற ஒரு சிற்றரசனை போய் பார்க்கின்றான். விச்சிக்கோன் என்று அவனுக்கு பெயர். அந்த சிற்றரசனை போய் பார்க்கின்றான். நான் என்ன மடையனா இந்த 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? நான் என்ன மடையனா? 3 வேந்தர்களுடைய பகைமையை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எனக்கு மறை ஒன்றும் கழண்டு போகவில்லை. நான் அந்த அளவுக்கு ஒன்றும் மடையம் கிடையாது. நீ நேரா திரும்பி போடப்பா அப்படின்னு சொல்லிடுறான். யாரை பற்றியும் பாடாத வாயானது, யாருக்கும் அடிபணியாத அந்த புலமையானது அந்த விச்சிக்கோனை பற்றி பாடுகின்றான் இந்த கபிலன். அவனை போய் பார்த்து, உன்னுடைய சிறப்பு என்ன, உன்னுடைய மூதாதையர்களாம் எப்படிப்பட்டவர்கள், உன்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊரு, நீ எப்படிப்பட்ட அரசன் அப்படின்னு அவனை பார்த்து புகழ்ந்து பாடுகிறான். பாட்டை கேட்டு கூட அந்த விச்சிக்கோன் கொஞ்சம் கூட மனம் இறங்காமல், எனக்கு அந்த மூவேந்தர்களுடைய பகைமையானது வந்துவிடும், அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு என்று சென்று இவங்கிட்ட போய் நம்முடைய புலமையை அடகு வைத்தோமே என்று வருத்தப்பட்டு கொண்டு கபிலன் வேளிர் குல தலைவனாக இருக்கக்கூடிய இருங்கோவேள் என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு அரசனை போய் பார்த்து பாடுகிறான். வேளிர் குல தலைவன் என்று பார்த்தால் அந்த மலையும் மலை சார்ந்த பகுதியும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வேறொரு அரசன். அவங்கிட்ட போய் அடுத்தது இவரு பாடுறாரு. இவ்வளவு பெரிய அரசருக்கு மகனாக பிறந்து ராஜபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து இப்பொழுது அரண்மனையாக இந்த 2 குழந்தைகளும் படியேறி ஒவ்வொருவனையாக பார்த்து யாசகம் கேட்பது போல இந்த கபிலனும் அவர்களை அழைத்து சென்று ஒவ்வொரு அரசனையாக பார்த்து கேட்கின்றான். இப்ப கல்யாணம் அந்த காலத்துல இப்பெல்லாம் கிடையாது. பொன் பார்க்கிற படலம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க வீட்டில். எப்படி? பெண் பார்க்கும் படலம். வீட்டில் பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் பண்ணி வச்சிருவாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா, மாப்பிள்ளை உட்காருவார், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கெல்லாம் உட்காருவாங்க, மாமியார் பையனை பெற்றவங்க ஒரு 10-15 பேர் வந்துடுவாங்க. அப்புறம் பொண்ணு வீட்டில் எல்லாம் பஜ்ஜி சொஜ்ஜிலாம் ஏற்பாடு பண்ணி அதை பையனுக்கு கொடுத்து காஃபி எடுத்துன்னு போய், அந்த ஆண் பாவம்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவள் போய் அந்த காஃபியை போய் கொடுப்பாள். மாப்பிள்ளை மாறிடுவான், வேற மாப்பிள்ளை வந்துடும். வேற பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவான். அவன் ரெண்டு வீட்லேயுமே மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் போக வேண்டிய வீட்டுக்கு போகாமல் வேற ஒருத்தர் வீட்டுக்கு போயிடுவான். இவர் தான் மாப்பிள்ளைன்னு நினச்சிக்கிட்டு இவரை உட்கார வச்சு, இவன் மட்டும் தனியாக போவான். இவரை மட்டும் உட்கார வச்சு அவன் காஃபியை கொடுக்கறது என்ன, பேசுறது என்ன, எல்லாம் மேரேஜே மேக்சிமம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பேசிடுவாங்க. ஒவ்வொரு மாப்பிள்ளை வரும்போதும் புதிதாக அலங்காரம் செய்து கொண்டு புதிய அணிகலன்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒரு பொய்யான புன்னகையை வாயிலே பூத்துக்கொண்டு அந்த பெண்ணானவள் ஒவ்வொரு முறையும் போய் நிற்பாள். அது அவள் படக்கூடிய மனவேதனையை யாராலையுமே எழுத முடியாது, சொல்ல முடியாது, பேச முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட மன அழுத்தத்திற்கு ஒவ்வொரு பெண்ணும் ஆளாகக்கூடிய காட்சியை நாம் பெண் பார்க்கும் படலம் என்ற படலத்திலே
ஒவ்வொரு வீட்டிலும் நாம் அந்த காலத்திலே பார்த்து கொண்டிருந்தோம். இப்பொழுதும் கிராமங்களிலே ஒரு சில வீடுகளிலே அது நடந்து கொண்டிருக்கின்றன. அதுபோல இந்த அங்கவையும் சங்கவையும் ஒவ்வொரு படியாக ஏறி ஒவ்வொரு மன்னனிடமும் நின்று இந்த யாசகத்தை அந்த கபிலன் கேட்கும்போது அவர்கள் பட்ட மன அழுத்தத்திற்கு, அவர்கள் பட்ட மன வேதனைக்கு ஈடு இணை சாதாரண பெண்களுக்கே அந்த நிலை வரும். ஆனால் இவர்கள் அரச குடும்பத்தைச் சேர்ந்த இந்த பெண்கள் அந்த மன்னனிடம் இரண்டாவதாக பார்த்த அந்த மன்னனிடம் சொல்கின்றான், இவர்கள் யார் என்று கேட்டால், ஊருடன் இரவலர்க்கு அருளி. ஊருடன் இரவலர்க்கு அருளி. இரவலர்கள் இல்லை என்று கேட்க வந்த அந்த இரவலர்களுக்கு எதை கொடுத்தான் என்று பார்த்தால் ஊரையே கொடுத்து விட்டானாம். ஊருடன் இரவலர்க்கு அருளி. தேருடன் முல்லைக்கு ஈந்த. தேருடன் முல்லைக்கு ஈந்த. செல்லா நல்லிசை படுமணி யானை. செல்லா நல்லிசை படுமணி யானை. அவன் குதிரையை வைத்துக் கொண்டு போரிடுபவன் அல்ல, யானையை வைத்துக் கொண்டு போரிடுபவன். செல்லா நல்லிசை. செல்லா என்றால் அழிவடையாத என்று பொருள். இன்று வரை நாம் அந்த பாறையினுடைய பெருமையை பேசிக் கொண்டிருக்கின்றோம். செல்லா நல்லிசை. இசை என்றால் புகழ். இசை என்றால் பாட்டு இல்லை, இந்த இடத்துல புகழ். செல்லா நல்லிசை என்றால் நற்பெயரை, எப்போதும் நிலைத்திருக்கக்கூடிய நல்ல பெயரை சூடி இருக்கக்கூடிய அந்த பாறையினுடைய குழந்தைகள். யானையை வைத்து போராடிய அந்த பாறையினுடைய குழந்தைகள் ஊரையே கொடுத்து, இல்லை என்று வருபவனுக்கு ஊரையே கொடுத்து தன்னுடைய வள்ளல் தன்மையை பறைசாற்றிய அந்த பாறையினுடைய குழந்தைகள். அதான் இன்ட்ரடியூஸ் பண்றான். ஒருத்தரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த செய்யுள் மூலமாக நமக்கு சிறப்பாக தெரியும். ஊருடன் இரவலர்க்கு அருளி, தேருடன் முல்லைக்கு ஈந்த, செல்லா நல்லிசை படுமணி யானை, பரம்பின் கோமான். படுமணி யானை, பரம்பின் கோமான், நெடுமாப்பாரி மகளிர். நெடுமாப்பாரி மகளிர். மகளிர்னா என்ன? குழந்தைகள். இந்த குழந்தைகள் அப்பேற்பட்ட குழந்தைகள், அப்பேற்பட்ட பாரியினுடைய குழந்தைகள். நான் யார் என்று கேட்கின்றீர்களா? நான் யார் என்று சொல்கின்றேன். செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். குழந்தைகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் யார் என்று கேட்கின்றீர்களா? நான் யார் என்று கேட்டால், யானே தந்தை தோழன். யானே தந்தை தோழன். அந்த அவர்களுடைய தந்தையினுடைய தோழன் என்று சொல்கின்றான். இந்த இடத்துல தான் அந்த பாரி கபிலனுடைய நட்பு நமக்கு ஆழமாக தெரிகிறது. யானே தந்தை தோழன். இவங்க யார் எனக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அடுத்தது பாரி யாருன்னு சொல்லியாச்சு. இந்த குழந்தைங்க யாரு, நான் யாருன்னு சொல்லியாச்சு. இந்த குழந்தைகளுக்கு எனக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்குறீங்களா? இவர் என் மகளிர். இவர் என் மகளிர். இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய குழந்தைகள். பாரியினுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக பாவித்து அந்த கபிலன் சொல்கின்றான். இதுதான் அந்த நட்பிற்கு இலக்கணமாக தெரிகிறது. யானே தந்தை தோழன், இவர் என் மகளிர். இவர் என் மகளிர் என்று சொல்கின்றான். இதே இந்த தோழன் என்ற சொல்லை தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று குகன் குறிப்பிடுகின்றான். தோழமை என்று சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ. நீ ஏன்டா ராமனை இந்த அளவுக்கு நீ பாராட்டுற?
ராமனை நீ ஏன் இந்த அளவுக்கு புகழ்கின்றாய்? ராமனை சொன்னவுடன் நீ ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுகின்றாய்? பரதன் ராமனை கொல்லத்தான் வருகின்றான் என்று குகன் தவறாக புரிந்து கொண்டு பரதனை அழிக்க முற்படுகின்றான் குகன். ஏன் இதுக்காக நீ ராமனுக்காக இந்த அளவுக்கு நீ உணர்ச்சி வசப்படுகின்றாய் என்று எல்லோரும் கேட்கும் போது குகன் என்ன சொல்கின்றான் என்றால், தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ என்று சொல்கின்றான். ராமன் என்ன தோழன்னு சொல்லிட்டான்டா, ராமன் என்ன தோழன்னு சொல்லிட்டான், அந்த சொல்லுக்காக நான் உயிரை கூட விடுவேன் என்று குகன் சொல்லிய சொல்லாடல் இந்த இடத்துல நமக்கு, அப்படி நான் ராமனுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கவில்லை என்றால், அப்படி ராமனுக்காக நான் உணர்ச்சி வசப்படவில்லை என்றால், ராமன் தோழன் என்று என்னை அழைத்து விட்டானே, அந்த ஒரு சொல்லுக்காக நான் உணர்ச்சி வசப்படவில்லை என்றால் எல்லோரும் என்னை என்ன சொல்லுவார்கள் என்றால் நாய் குகன் என்று சொல்லுவார்கள் என்றார். எல்லாம் என்ன சொல்லுவாங்க? நாய் குகன் என்று சொல்லுவார்கள் அப்படின்னு குகன் சொல்றான். உணர்ச்சி வசப்படாத நட்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அது அப்படிதான் இருக்குமா. தோழன்னு ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டான்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னா உணர்ச்சி வசப்பட வேண்டும், இருப்பதையெல்லாம் எடுத்து கொடுத்து விட வேண்டும், தனக்கு என்று எதுவுமே வைத்து கொள்ளாமல் எப்படி அந்த வள்ளல் பாரி தன்னுடைய ஊரை எல்லாம் கொடுத்தானோ அதுபோல நட்புக்காக தன்னுடைய உள்ளம் முழுவதையும் கொடுத்த அந்த குகனையும் நாம் பார்க்கின்றோம். அதே போல இங்கே கபிலனையும் நாம் பார்க்கின்றோம். அந்த இருங்கோவேள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியெல்லாம் அந்த கபிலன் தன்னை பற்றியும் சொல்லி, பாரியை பற்றியும் சொல்லி, இந்த குழந்தைகளை பற்றியும் சொல்லி, நான் இந்த குழந்தைகளுக்கு அப்பாவாக இருந்து தந்தையாக இருந்து தாயாகவும் இருந்து நான் என்னுடைய குழந்தைகளாக இந்த குழந்தைகளை உன்னிடம் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லியும் கூட அந்த இருங்கோவே ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது என்ன செய்கின்றான் கபிலன் என்று பார்த்தால், அந்தணர்களிடம் இந்த 2 குழந்தைகளையும் ஒப்படைத்து விட்டு ஒரு குடிசையிலே, இந்த குழந்தைகளை ஒப்படைப்பதற்கு முன்னால் ஒரு குடிசை வீட்டிலே கபிலன் இந்த 2 குழந்தைகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றான். யாரை பற்றியும் பாடுவதில்லை, பாரியை தவிர வேறு யாரையும் பாடுவதில்லை. எல்லோரும் நிராகரித்து விட்டார்கள். இந்த குழந்தைகள் நிர்கதியாக நிற்கின்றார்கள். ஒரு குடிசை வீட்டிலே பாரியுடைய குழந்தைகளை கபிலன் வைத்துக் கொண்டிருக்கின்றான். குப்பை மேடு அங்கே இருக்கிறது. குடிசைக்கு பக்கத்திலே குப்பை மேடு இருக்கிறது. இந்த குழந்தைகள் இருவரும் என்ன செய்கின்றார்கள் என்று பார்த்தால், குப்பை மேட்டிலே ஏறி நின்று கொண்டு அங்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய உப்பு வண்டிகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களாம். குப்பை மேட்டிலே ஏறி நின்று கொண்டு அந்த வழியாக உப்பு வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. மாட்டு வண்டியில உப்பு எடுத்துக்கொண்டு செல்கின்றார்கள். வரிசை வரிசையாக மாட்டு வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த மாட்டு வண்டியை குழந்தைகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா வரிசையா வண்டி போச்சுன்னா 1 2 3 4ன்னு எண்ணிட்டு இருப்பாங்க. அதுபோல இந்த போகக்கூடிய அந்த வழியாக செல்லக்கூடிய உப்பு வண்டிகளை 1 2 3 4 என்று அந்த பாறையினுடைய குழந்தைகள் குப்பை மேட்டு மேலே ஏறி நின்று கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களாம். அப்போது இந்த கபிலன் அந்த காட்சியை பார்த்து மிகவும் மனம் வருந்தி, இந்த மூவேந்தர்கள் எல்லாம் முற்றுகையிட்டார்களே, அப்போது இந்த குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று பார்த்தால், பரம்பு மலை மீது ஏறி நின்று கொண்டு மரத்திற்கு மரம் ஒரு யானை இருந்ததாம். மரத்திற்கு மரம் ஒரு யானையை வைத்துக் கொண்டு அந்த மூவேந்தர்களும் முற்றுகையிட்டார்களாம் அந்த பரம்பு மலையை. அந்த குழந்தைகள் அப்போது என்ன செய்ததாம், அந்த பரம்பு மலையின் மீது ஏறிக்கொண்டு எத்தனை யானைகள் இருக்கின்றன என்று 1 2 3 4 என்று கோடிக்கணக்கான யானைகளை அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்களாம்.
அப்பேற்பட்ட நிலையில் இருந்த இந்த குழந்தைகள் இப்பொழுது குப்பை மேலே ஏறி நின்று கொண்டு உப்பு வண்டியை எண்ணிக்கொண்டிருக்கின்றனவே, இது என்ன ஒரு சோதனை என்று கபிலன் மிகவும் வருத்தப்பட்டு அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்போதான் அவன் சொல்கின்றான், நான் இப்போது அந்தணர்களிடம் இவர்களை ஒப்படைத்து விட்டு, செல்வம் தானே உங்களுக்கு வேண்டும், நான் இப்போது பாடப்போகிறேன். பாரியை தவிர வேற யாரை பற்றியும் பாடாத இந்த கபிலன் குழந்தைகளுக்காக, இந்த 2 குழந்தைகளுக்காக, பாரியினுடைய குழந்தைகளுக்காக நான் மீண்டும் பாடப்போகிறேன், அரசர்களை பாடப்போகிறேன் என்று செல்வத்தை சேர்ப்பதற்காக, பொருளை ஈட்டுவதற்காக, இந்த 2 குழந்தைகளையும் திருமணம் செய்து வைப்பதற்காக பல்வேறு அரசர்கள் கபிலன் என்னை வாழ்த்தி பாடமாட்டானா என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட அரசர்களிடம் சென்று செல்வத்தை திரட்டி இந்த குழந்தைகளுக்கு நான் திருமணத்தை நடத்தி வைக்கிறேன் என்று புறப்பட்டு விட்டான் இந்த கபிலன். செல்வக்கடுங்கோ வாழியநாதன் என்ற ஒரு அரசனை போய் பார்க்கின்றான். செல்வக்கடுங்கோ வாழியநாதன் என்ற ஒரு அரசனை போய் பார்க்கின்றான். பாரி பாரி என்று பலர் ஏத்தி, பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர். பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வர் சென்னா புலவர்கள். புலவர்கள் எல்லாம் என்ன செய்கின்றார்கள் என்றால் பாரியைத்தான் பாடுகின்றார்கள். பல புலவர்கள், உலகத்திலே பல புலவர்கள் இருக்கின்றார்கள். அந்த புலவர்கள் எல்லாம் என்ன பாடுகின்றார்கள், யாரை பாடுகின்றார்கள் என்றால் பாரியைத்தான் பாடுகின்றார்கள். பாரியை தவிர வேறு யாரையும் அவர்களுக்கு உலகத்திலேயே தெரியவில்லை. ஏனென்றால் அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை மிக்கவன் அந்த பாரி, அப்பேற்பட்ட வீரம் மிக்கவன் அந்த பாரி, அப்பேற்பட்ட மனம் படைத்தவன் அந்த பாரி. அதனால் அந்த பாரியை தவிர வேறு யாரையும் பாடவில்லை. பாரி ஒருவனும் இல்லை. ஏண்டா எல்லாரும் பாரியவே பாடிட்டு இருக்கீங்க, பாரியை தவிர வேற யாரையும் உங்களுக்கு தெரியாதா? மாரியும் உண்டு, மாரியும் உண்டு, இங்கு உலகம் புறப்பதுவே. எங்க பார்த்தாலும் பாரியை பத்தி பாடுறே. மாரியும் உண்டு. மாரி என்றால் என்ன? மழை. மழை வறியவன் எளியவன், செல்வந்தன் ஏழை பணக்காரன் என்று எந்த வித்தியாசமும் பார்க்காமல் அந்த மழையானது தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் கொடுக்கின்றன, அந்த நீர் அனைத்தையும் கொடுக்கின்றன அந்த மழை. இந்த பாரி எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தா மழை மாதிரி இருக்கின்றானா. மழை எப்படி ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பார்க்காமல் அந்த மழையை பொழியுமோ, காடு மேடு மலை என்று பார்க்காமல் அந்த மழையை பொழியுமோ, அதுபோல இந்த பாரி அனைவருக்கும் தன்னுடைய செல்வங்களை கொடுத்தான். அப்படி அந்த கபிலன் பாடினான். பாடியவுடன் 100,000 பொற்காசுகளை அவன் கொடுக்கின்றான். கபிலனுக்கு 100,000 பொற்காசுகளை அந்த அரசன் கொடுக்கின்றான். கொடுத்த உடனே அந்த அரசனுக்கு திருப்தி அடையவில்லை. சில பேர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த திருப்தியும் அவங்களுக்கு கிடைக்காது. கொடுப்பதிலே திருப்தி வராது. நிறைய கொடுத்தாச்சு போதும் அப்படிங்கிற அந்த திருப்தி கொடுப்பவனுக்கு வராது. கொடுத்து கொண்டே இருப்பார்களாம். கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள், கெடுப்பவர்கள் கெடுத்து கொண்டே இருப்பார்கள், எடுப்பவர்கள் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். கொடுப்பவனுக்கு அந்த திருப்தி வரவே வராதான், கெடுப்பவனுக்கு திருப்தியே வராதான். எவ்வளவு கெடுத்தாச்சு போறோம் அப்படின்னு அவனுக்கு தோணாதான். இன்னும் கெடுக்கலாம் இன்னும் கெடுக்கலாம் அப்படின்னு யாரை கெடுக்கலான்னு பார்த்துக்கிட்டே இருப்பானா. கடைசியில தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையவே பையனுடைய வாழ்க்கையவே கெடுத்துருவானா. ஏன்னா அவன் யாரையாவது கெடுக்கணும்.
அதே மாதிரி எடுப்பவன் எடுத்துக்கொண்டே இருப்பான். மலைகளை சுரண்டுவது, இயற்கையை சுரண்டுவது, வளங்களை சுரண்டுவது, மணலை சுரண்டுவது, தண்ணியை சுரண்டுவது, எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்கொண்டே இருப்பார்களாம். ஆனால் இந்த அரசன், செல்வக்கடுங்கோ வாழியநாதன் என்ற இந்த அரசன் கொடுத்து கொண்டே இருந்தானாம். அந்த கபிலனுடைய பாடல்களை கேட்டு அவன் கொடுத்து கொண்டே இருந்தானாம். வாழியநாதன் கொடுப்பதிலே நிறைவடையவே இல்லை. அந்த கபிலன் எப்பேற்பட்ட உச்சியிலே இருந்த அந்த புலவன், அந்த புலவனுக்கு இவன் கொடுத்து கொண்டே இருந்தானாம். அவனுக்கு நிறைவே அடையவில்லையாம். இன்னும் நிறைய கொடுக்கணும் இவனுக்கு, இது பத்தாது அப்படின்னு எவ்வளவு பொற்காசுகள் கொடுத்தாலும் தகும் என்று நிறைவடையவே இல்லை. கடைசியில் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை உச்சியிலே இந்த கபிலனை அழைத்து கொண்டு செல்கின்றானாம். இந்த மலை உச்சியின் மீது ஏறி நின்று கொண்டு கபிலனை காண்பித்து, உன்னுடைய கண் பார்வை எங்கெல்லாம் படுகிறதோ அந்த இடம் முழுவதும், அந்த பகுதி முழுவதும் உனக்கு நான் தருகின்றேன் என்று சொல்கின்றானாம். மலை உச்சியின் மீது ஏறி நின்று கொண்டு, உன் கண் பார்வை எங்கெல்லாம் படுகிறதோ அது வரையிலே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு முழுவதும் நான் உனக்கு தந்து விடுகிறேன். கபிலரே, நன்றாக பாருங்கள், உங்கள் பார்வை படுகிற எல்லை முழுவதும் உங்களுக்கு நான் தருகின்றேன் என்று அத்தனை ஊரையும் கபிலனுக்கு கொடுத்தானாம். அந்த கபிலனுடைய ஒரு பாடலுக்காக அத்தனை ஊரையும், கண் பார்வை எல்லை படக்கூடிய பகுதி முழுவதையும் நான் உனக்கு கொடுக்கின்றேன் என்று கொடுத்து விடுகின்றானாம். தமிழ் ஒருவனை எப்படி வாழ வைக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ் படிக்கலாமா, தமிழ் படிக்கலாமா என்று எல்லோரும் யோசிக்கின்றார்கள். ஆனால் தமிழ் கற்றவன், தமிழை பாடுகின்றவன், தமிழை பேசுகின்றவன் எந்த ஒரு உயர்வான நிலையிலே இந்த உலகம் அவனை வைத்திருக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று. 1000 பொற்காசுகளையும் காணுமிடமெல்லாம் கிடைத்த ஊர்களையும் பரிசாக பெற்று வந்தான் இந்த கபிலன். பணக்காரனோட தானே சம்பந்தம் பண்ணுவான். இப்ப கபிலனுக்கு செல்வம் சேர்ந்து விட்டது. இவரும் பணக்காரர், அவரும் இவரு முதலாளி, இவர் எஸ்டேட் முதலாளி, கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு. அவரும் எஸ்டேட் வச்சிருக்காரு, கார் வச்சிருக்காரு, பங்களா வச்சிருக்காரு. காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம். அந்த படத்துல பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்களுக்கு வந்து ஜோசியக்காரங்கிட்ட ஜோசியம் கேட்பாரு. அவர் வந்து நிறைய அந்த ஜோசியக்காரர் நிறைய ஜாதகம் கொண்டு வந்து காட்டுவார். அதெல்லாம் இவருக்கு பிடிக்காது. எனக்கு மருமகனாக வருபவன் என்னுடைய சொத்தை பார்க்கிலும் 3 மடங்கு அதிகமா இருக்கணும், அப்படின்னா வந்து பேசு, இல்லைன்னா போ அப்படின்றோம். அது மாதிரி இவன் அரசர்களை மனம் முடிக்க வேண்டும், நல்ல குலத்திலே உதித்த அரசர்களை மனம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பெண்ணாற்றங்கரை பகுதியிலே மலையமான் திருமுடிக்காரே என்ற ஒரு அரசனை சந்திக்கின்றான். பெண்ணாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு அரசன் மலையமான் திருமுடிக்காரே என்ற ஒரு அரசனை சந்திக்கின்றான். இந்த மலையமான் திருமுடிக்காரே எப்பேற்பட்டவன் என்று பார்த்தால், இந்த மூவேந்தர்களும் இருக்கின்றார்களே, இந்த மூவேந்தர்களுக்கும் பொதுவான ஒரு எதிரி யாராவது இருந்தால் அவனை ஒழித்து கட்டுவதற்காக இந்த மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். பிற சமயங்களிலே இந்த மூவேந்தர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்த்தால், சேரன் சோழனோடு போரிடுவான். சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள், ஒருவரை ஒருவர் ஒழித்துக் கொள்வார்கள். சேரன் சோழனோடு போரிடுவான், சோழன் பாண்டியனோடு போரிடுவான், இல்லை என்றால் பாண்டியன் சேரனோடு போரிடுவான். இப்படி ஒருவரை ஒருவர் சண்டையிட்டுக் கொள்வார்கள். இப்ப சேரன் சோழனோடு போரிட்டு வெல்ல வேண்டும் என்றால், சேரனுக்கும் சோழனுக்கும் போர் மூழ்கிறது. இந்த சேரன் சோழனோடு போரிட்டு வெல்ல வேண்டும் என்றால் யாருடைய உதவி வேண்டும் என்றால் இந்த மலையமான் திருமுடிக்காரியினுடைய உதவி வேண்டும்.
சேரன் போய் மலையமான் திருமுடிக்காரையினுடைய உதவியை போய் கேட்பான். சோழனோடு நான் போரிடுகின்றேன், போரில் நான் தான் வெற்றி பெற வேண்டும், அதற்கு நீதான் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வான். அப்படி அந்த மலையமான் திருமுடிக்காரை அந்த சேரனுக்கு உதவுகிறேன் என்று சொல்லிவிட்டால் போரிலே இறுதியிலே யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தால் சேரன் தான் வெற்றி பெறுவான். ஏன்? அவனுக்கு மலையமான் திருமுடிக்காரையினுடைய உதவி இருக்கிறது. அப்பேற்பட்ட படை பலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த மலையமான் திருமுடிக்காரி. சேரனுடைய உதவி இவனுக்கு தேவையில்லை, சோழனுடைய உதவி இவனுக்கு தேவையில்லை, பாண்டியனுடைய உதவி இவனுக்கு தேவையில்லை. இந்த மூவேந்தர்களும் யாருடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் என்று பார்த்தால் இந்த மலையமான் திருமுடிக்காரையினுடைய உதவியைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மலையமான் திருமுடிக்காரியை சென்று கபிலன் சந்திக்கின்றான். இந்த மலையமான் திருமுடிக்காரி என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை சேரனுக்கு சப்போர்ட் பண்ணா அடுத்தது சோழன் வருவான். போன தடவை நீ சேரனுக்கு சப்போர்ட் பண்ண, அதை விட அதிகமாக நான் உன்னை கவனிக்கிறேன். அவன் எவ்வளோ கவனிச்சானோ அதை விட அதிகமாக உன்னை நான் கவனிக்கிறேன், நீ எனக்கு இப்போ இந்த தடவை சப்போர்ட் பண்ணு அப்படின்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். யார் அவனை அதிகமாக கவனிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த மலையமான் திருமுடிக்காரி யாரை பற்றியும் கவலைப்படாமல், யாரை பற்றியும் பயப்படாமல் அவன் தன்னுடைய உதவிகள் அனைத்தையும் செய்வான். செஞ்ச உடனே செஞ்சபடி அவனுக்கு பேசியபடி அவனுக்கு உண்டான செஞ்சிடணும், இல்லைன்னா கதையே வேற மாதிரி மாறிடும். அதனால அனைவருமே சேரனாக இருந்தாலும் சரி, சோழனாக இருந்தாலும் சரி, பாண்டியனாக இருந்தாலும் சரி, இந்த மலையமான் திருமுடிக்காரையினுடைய தயவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார். எனவே இந்த மலையமான் திருமுடிக்காரையை சந்திக்க கபிலன் புறப்பட்டு போகின்றான். இந்த இரண்டு பெண்களையும் நீதான் திருமணம் செய்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு, மலையமான் திருமுடிக்காரைக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றார்கள், உன்னுடைய 2 மகன்களுக்கும் இந்த குழந்தைகளை திருமணம் செய்து பாரி பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளை தர வேண்டுமா, இந்த பேரு எனக்கு கிடைத்தது பெரும் பேராச்சே என்று அந்த மலையமான் திருமுடிக்காரி மிகவும் சந்தோஷப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கின்றான். இப்போது கபிலன் அந்த சூஃபி கதை ஒன்று இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். புத்தர் ஒரு வைர மோதிரத்தை ஒரு சீடரிடம் கொடுத்து, இந்த கடைத்தெருவிலே போய் இந்த வைர மோதிரத்துக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுன்னுவான்னு சொல்லி ஒரு சீடனை அனுப்புகிறான். அந்த சீடன் அந்த வைர மோதிரத்தை எடுத்துக்கொண்டு முதல்ல ஒரு மளிகை கடைக்கு போறான். இந்த வைர மோதிரத்துக்கு இதுக்கு எவ்வளோ நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்குறான். நான் 1 பைசா கொடுப்பேங்கிறான் அவன். சரின்னு அடுத்த கடைக்கு போறான், ஒரு புண்ணாக்கு கடை. அந்த புண்ணாக்கு கடையில் போய் அந்த வைர மோதிரத்தை காமிச்சு இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். நான் 5 பைசா தரேங்கிறான் அவன். அடுத்தது ஒரு எண்ணெய் கடைக்கு போகிறான். அந்த எண்ணெய் கடையில் போய் இந்த மோதிரத்தை காமிச்சு இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறான். அவன் 10 பைசா தரேன்னா. நேராக புத்தர்கிட்ட வந்தான். என்னப்பா போய் காமிச்சியா, ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ரூபா கொடுக்குறேன்னாங்கண்ணா. அதுக்கு முதல்ல நான் மளிகை கடைக்கு போனேன், மளிகை கடையில் 1 பைசா தரேன்னாங்க. அடுத்தது புண்ணா கடைக்கு போனேன், 5 பைசா தரேன்னா. அடுத்தது ஒரு எண்ணெய் கடைக்கு போனேன், 10 பைசா தரேன்னான். அட பாவி, பக்கத்திலேயே ஒரு தெரு இருக்கு, அந்த தெரு வைர வியாபாரிகள் இருக்கக்கூடிய தெரு, வைர வியாபாரிகள் இருக்கக்கூடிய தெரு. அந்த தெருவில் போய், அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைர கடையில் போய் இப்போ கேட்டுன்னு வா, எவ்வளோ ரூபா தருவீங்கன்னு கேட்டுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்த தம்பி, அந்த சீடன், அந்த வைர மோதிரத்தை எடுத்துக்கொண்டு செல்கின்றான். ஒரு கடையிலே அதை காண்பித்து
இதுக்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்குறான். 100 பொற்காசுகள் தருகிறேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். வைர மோதிரத்தை எங்கே போய் நீங்கள் விற்க வேண்டும்? வைர கடையிலே போய் விற்க வேண்டும். புண்ணாக்கு கடையிலே வைர மோதிரத்திற்கு என்ன வேலை? எண்ணெய் கடையிலே வைர மோதிரத்திற்கு என்ன வேலை? அதுபோல சேரிடம் அறிந்த சேர் என்று சொல்வார்கள். அதுபோல எந்த பொருளுக்கு எந்த இடத்திலே மதிப்பு இருக்கிறதோ அந்த பொருளுக்கு தான் அந்த இடத்திலே மதிப்பு. அதுபோல இந்த 2 குழந்தைகளையும் எந்த இடத்திலே கொடுக்க வேண்டும் என்று கபிலன் இப்போது யோசித்து அந்த மலையமான் திருமுடுக்காரியிடம் கொடுக்கின்றான். அந்த 2 குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வைத்தான். இவனுடைய பணி முடிந்தது. இப்போது அந்த கபிலன் பாரியை நினைத்து பாரியிடம் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அவனுடைய பணி முடிந்து விட்டது. பாரியிடம் என்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும், பாரியினுடைய உயிருடன் நான் கலந்து விட வேண்டும், திருமண கடனை முடித்து வைக்கும் பொருட்டுதான் நீ இருந்து வா என்று சொன்னாய். நான் அந்த கடனை நிறைவேற்றி விட்டேன், என்னுடைய கடமையை நான் முடித்து விட்டேன். இனி நான் உன்னுடன் நான் கலந்து கொள்வேன். இதோ இந்த கடனை நான் முடித்து விட்டேன். இனி எத்தனை பிறவி வந்தாலும் நான் உன்னுடன் தான் இருப்பேன் என்று சொல்லி அந்த பாரி என்ன செய்கின்றான், இந்த கபிலன் என்ன செய்கின்றான் என்றால், பெண்ணாற்றங்கரையிலே ஆற்றுக்கு நடுவே அமர்ந்து கொண்டு வடக்கிருத்தல் என்று சொல்வார்கள். சமணர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வடக்கிருத்தல் என்று சொல்வார்கள். தாகம் இல்லாமல், பசி இல்லாமல், எதுவுமே சாப்பிடாமல், நீர் கூட அருந்தாமல் அந்த நதியிலே அமர்ந்து கொண்டு ஒரே சிந்தனையிலே இருந்து அந்த சிந்தனையிலேயே மூழ்கி, நதியிலேயே மூழ்கி வடக்கிருந்து உயிர் துறந்தான் இந்த கபிலன். இந்த முறையானது சமணர்கள் கையாண்ட முறை என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட அந்த புலவனுக்கும் பரம்பின் கோமான், பரம்பு மலையினுடைய அரசனுக்கும் அதுபோல இந்த நஞ்சை நிலத்திலே பாயக்கூடிய அந்த நீரானது எப்படி வளமாக இருக்குமோ, வளமான கருத்துக்களை நமக்கு அளித்த அந்த கபிலனுடைய உயிரானது பாரியினுடைய உயிரோடு கலந்து விட்டது. நட்பு என்பது எதையுமே இழக்கும், நட்பிற்காக எதையுமே இழக்கக்கூடியது, உயிரை கூட நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த கபிலன் தன்னுடைய உயிரை கொடுத்தான். துயரத்திலே இடுக்கண் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களையுமாம் நட்பு என்ற குரலுக்கு இணங்க பாரியும் கபிலனும் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி அவர்களுடைய நினைவை நாம் போற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சகோதரத்துவம், பிள்ளை பேரு அப்படிங்கிறதெல்லாம் இரத்த பாசத்தோடு தொடர்புடையது. தன்னுடைய ரத்தம், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய தம்பி, தன்னுடைய அண்ணன் என்று எல்லாமே நம்முடைய உறவுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நண்பன் யாரோ ஒருவர், அறிமுகமாகாத ஒரு நபர் தன்னுடைய கருத்துக்கள் ஒத்து போகுதுன்னா நண்பர்களாக மாறி அவங்க தான் இல்லைன்னா அவர் உயிர் வாழ மாட்டார், அவர் இல்லைன்னா தான் உயிர் வாழ மாட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த நட்பானது எப்பேற்பட்ட ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்படிங்கிறத இந்த உரையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நட்புடைய ஆழம் சொல்கிறாங்க இல்லையா, ஒவ்வொன்றுலேயும் ஆழம் ஆழம்னு சொல்கிறாங்களே, இந்த நட்புடைய ஆழத்தில் அவர் மூழ்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் அந்த பரம்பின் கோமானும் செருத்த செய்யுட்செய் புலவனும் என்ற அற்புதமான இந்த தலைப்பிலே இன்றைய தினம் அரிய பல கருத்துக்களை நாம் கேட்டிருந்திருக்கிறோம். அவருடைய பாரி எப்பேற்பட்டவர், அவருடைய வல்லமை எப்பேற்பட்டது, அவருடைய மகளிர்கள் எப்பேற்பட்டவர்கள், அவரோடு நட்பு கொண்ட கபிலன் எப்பேற்பட்டவர். சில நபர்கள் அரசாங்கத்துக்கு அடிபணிந்தே ஆக வேண்டும் என்று சொன்னாலும் கூட
அப்படியெல்லாம் முடியாது, என்னுடைய கவிப்புலமை அவருக்கு மட்டுமே என்று சொல்லக்கூடிய அந்த திராணி அவருக்கு மட்டுமே இருந்த ஒரு நபர். இந்த கபிலன் கடைசியில் தன்னுடைய நண்பனுடைய மகள்களை எப்படியாவது கரை சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே மற்ற அரசர்களை பாடி அதன் மூலம் பொருள்களை சேகரித்து, ஆனாலும் அந்த காரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் பொருளை வாங்கி கொண்டு வேலை செய்திருந்தாலும் பல்வேறு வேலைகளை சேரனோடு சோழனோடு பாண்டியனோடு தொடர்பு வைத்து கொண்டு யாரெல்லாம் பொருள் அதிகமாக கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக வேலை செய்தாலும் கூட பாரியின் மகள்கள் என்று கேட்டறிந்த உடனே அவர்களை எந்தவிதமான உள்நோக்கத்தோடவோ இது எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய மகள்களை என்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நான் கொடுத்து வைத்த பாக்கியம் என்று அவர் புரிந்து கொண்ட ஒரு நோக்கமும் இங்க இருக்கிறது. அவர் எதையும் எதிர்பாராமல் திருமணம் செய்து வைத்த பணக்காரர் ஆயிட்டாரு. இது கபிலன் பணக்காரர் ஆயிட்டாரு. சொத்து முழுவதும் இந்த குழந்தைகளுக்கு தானே. அந்த ஒரு கணக்கும் போட்டிருப்பான். அப்படி உடனடியாக ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்த பாங்கும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் நாம் அவ்வாறு காண்பது அரிதாகவே இருக்கிறது. நண்பனுக்கு ஒரு துன்பம் வரும் வகையில் நாம் ஏதோ ஒரு சில பொருட்களை கொடுத்து உதவலாம், ஆனால் அவர் இல்லாத போது அவருடைய குடும்பத்தை நாம் பாதுகாப்பது, அவர்களை கடை தேற்றுவது என்பது அரிதான ஒன்றாகத்தான் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் இருந்து கொண்டு வருகிறது. நாம் இந்த வழியிலாக செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அற்புதமான உரையை வழங்கிய நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு இன்று கூட நம்முடைய கல்லூரியிலே பணி செய்து மறைந்த பேராசிரியர் ஸ்ரீ ஜெய்சங்கர் வணிகவியல் துறை தலைவருடைய 2 மகன்களுடைய கல்லூரி படிப்பு செலவுகளை நம்முடைய கல்லூரியே ஏற்கும் என்ற ஒரு அறிவிப்பினை அவர்களுக்கு அளித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பேற்பட்ட ஒரு அரிய கருத்துக்கள் இன்றைய தினம் வழங்கிய நம்முடைய கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சீரிய கருத்துக்களை உள்வாங்கி இனி வரும் காலங்களில் உதவ காத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் அத்துணை நபர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.